தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீண்ட நாட்களுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வரீங்க. சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீட்டில் முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் சந்தித்து இணைப்பு குறித்து அழுத்தம் கொடுத்திருப்பதாக ஒரு தகவல். நேற்றிலிருந்து அதுதான் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. நீங்களும் உங்களுடைய கருத்து தெரிவிச்சிருக்கீங்க. முதல்ல இந்த சந்திப்பினுடைய பின்னணியை எப்படி புரிஞ்சுக்கிறது? எனது அதிமுக நண்பர்கள், குறிப்பாக சத்யாலயா ராமகிருஷ்ணன் மாதிரியான சீனியர் நண்பர்கள், அவர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால், ஒரு திருமண வீட்டுக்கு சென்றிருந்தார்கள். அதற்கு பிறகு பேசினார்கள். இதுல பெரிய முக்கியத்துவம் எதுவும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அவர் இணைப்பு இல்லை என்பதை பல முறை உறுதிபட தெரிவித்து விட்டார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அதாவது இன்றைக்கு எம்ஜிஆரை பற்றிய ஒரு நூல் வெளியீட்டு விழா. இந்த நூலை நேற்று இரவு கொடுக்க வந்தவர்கள், நீங்க என்ன டிஸ்பிளேல கூட அந்த நூலை பார்க்கலாம். கொடுக்க வந்தவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். அதிமுகவில் ரொம்ப சீனியர்ஸ், அதாவது எங்க செட்டு 72 அதிமுக காலத்துல இருந்து அந்த கட்சியை பார்த்துட்டு இருக்கவங்க, சட்டமன்ற மக்களவை தேர்தல்களில் போட்டியிட்டவங்க, இப்படியான நண்பர்கள் தான். சீனியர்ஸ், வெரி சீனியர்ஸ். இப்ப நாஞ்சில் வின்சென்ட் அந்த நூல் எழுதியிருக்கிறாரு. அவரும் ரொம்ப சீனியர். அப்படியான ஒரு விஷயம் நடக்கலங்கிறது அவங்க கருத்து. நமக்கு உண்மை தெரியாது. ஆனால் நேற்று தொலைக்காட்சிகள், இன்றைக்கு ஆங்கில பத்திரிகைகள் எல்லாவற்றிலும் அப்படியான ஒரு சந்திப்பு நிகழ்ந்ததாகவும், அதிமுக யூனிஃபைடா இருக்கிறதா நல்லது என்று கூறப்பட்டதாகவும், ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்கு மறுத்ததாகவும் ஒரு செய்தி வெளிவருது. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு ஆங்கில பத்திரிகை ஹிந்து ஒரு பெரிய டேபுலர் காலம் வெளியிட்டு, அதிமுக யுனைடெடா இருக்க வேண்டியது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அது கூறியிருக்கிறது. அதாவது எக்ஸாக்டா அப்படியான வார்த்தைகள் இல்ல, ஆனா மறைபொருளா அது புரியுது. என்ன காரணம்னா, அவங்களோட அந்த டேபுலேஷன்ல, அந்த அட்டவணையில அவங்க வெளியிட்டிருக்கிற பல புள்ளி விவரங்கள். இந்த புள்ளி விவரங்கள் படி ஆவரேஜ் ஓட் பேங்கோட டிக்ளைன், அதாவது ஒரு தொகுதிக்கு இவ்வளவு ஓட்டு கிடைக்கணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. நம்ம எல்லாரும் அதுதானே பேசுவோம். அதிமுக ஓட்டு இவ்வளவுங்க, திமுக ஓட்டு இவ்வளவு, பாமக ஓட்டு இவ்வளவு, நீ விக்கிற வேண்டியதுன்னா பாமக ஓட்டு இவ்வளவு என்றுதானே நம்ம பேசுவோம். எக்ஸாக்டா அந்த ஓட்டு இருக்கா இல்லையா அது தெரியாது. ஆனா கோர் ஓட் பேங்க் எதை வச்சு நம்ம அந்த டேட்டா எடுக்கிறோம்? தேர்தலை வச்சு. பல்வேறு தேர்தல்கள்ல போட்டியிட்ட புள்ளி விவரங்களை வைத்து. அப்போ ஆவரேஜ் ஒரு அதிமுக ஓட் பேங்க் அது 2004 இருந்து 2024 வரைக்கும் தொகுத்திருக்கிறாங்க அந்தந்த தேர்தல்களை வைத்து. அப்போ 2004 என்கிற ஒரு கட்டத்துல ஒரு ஆவரேஜா ஒரு லோக்சபா மக்களவை தொகுதிக்கு அதிமுக ஓட்டு வங்கி வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் கிட்டத்தட்ட 2,60,000 ஓட்டு இருக்கு. 2,60,000 ஓட்டு இருக்கணும். இந்த 2,60,000 ஓட்டு அதிமுக வாங்கும் போது மொத்தமா அதிமுக வாங்கின ஓட்டு 85 லட்சம் தான். என்னன்னா 2004ங்கிறது நமக்கு வாக்காளர் எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அப்போ வாக்காளர் எண்ணிக்கை இப்போ ரொம்ப அதிகமா இருக்கு. 2024 20 வருஷம் கழிச்சு எண்ணிக்கை கூடியிருக்கும். ஆனா 2024லயும் வெறும் 2,62,000 ஓட்டு தான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதிமுகவுக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நடுவுல ஜெயலலிதா அம்மா காலத்துல, அதாவது 2009 2014 இந்த 2லயும் 2009ல அதிமுக 9 மக்களவை தொகுதியில தான் ஜெயிச்சது. ஆனா வெற்றி பெற்றாலும் வெற்றி பெறாவிட்டாலும் ஒரு மக்களவை தொகுதிக்கு 3 லட்சம் ஓட்டு அதிமுக கேண்டிடேட்டுக்கு விழுந்திருக்கு. இப்ப அடுத்த தேர்தல் 2014 37 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்கு. 4,60,000 வாக்கு வந்திருக்கு. அப்போ 4,60,000 பேஸ் லைனா வச்சு அந்த இறங்கு முகத்தை கால்குலேட் பண்ணா இப்ப 50% தான் இருக்கு. அதிமுகவோட பழைய ஓட்டு வங்கியில 50% தான் இருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்னங்கிறது அந்த டேபுலேஷன்ல வேற மாதிரி கொடுத்திருக்கிறாங்க. என்னன்னா முக்கிய காரணம் இன்னொரு அணி. அது அமமுகவா இருக்கலாம், அல்லது என்டிஏவா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த இன்னொரு அணி, அதிமுக ஓட்டை ஷேர் பண்ணியிருக்கிற இன்னொரு அணி, அந்த அணி வாங்கின ஓட்டு அது 44,000 ஓட்டுல இருந்து இன்னைய தேதிக்கு 2,03,000 ஓட்டா இருக்கு. அதாவது 2004ல வெறும் 43,000 வாக்கு தான் வாங்கியிருக்கு இன்னொரு அணி, போட்டி அணி. 3வது அணின்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா இன்றைக்கு, அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூர்ல போட்டி போட்டு
இரண்டாவது இடம் பிடித்த 2024 தேர்தலில் அது 2,03,000 ஓட்டு. இந்த 2 லட்சம் ஓட்டும் வந்து அப்ப அதிமுக ஓட் பேங்க்ல இருந்து தான் வந்து மற்ற கட்சிகளுக்கு போயிருக்கு. ஏன்னா திமுக ஓட் பேங்க்ல சரிவு இல்ல. அப்போ அதிமுக ஓட் பேங்க்ல சரிவு ஏற்படும் போது அதிமுக பல்வேறு கூறுகளாக பிரிந்திருப்பதுதான் காரணம். இதுதான் வந்து இந்து பத்திரிகையோட ஒரு விரிவான செய்தி, ஒரு விரிவான அட்டவணை. கரெக்ட்டா வந்து இன்னைக்கு அதிமுக தேர்தல் தோல்வி ஆய்வு கூட்டம் இன்னைக்கு தொடங்குது கான்ஸ்டிட்யூன்சி வைஸ். அந்த நேரத்துல ஹிந்து பத்திரிகை இந்த செய்தியை போடும்போது இதன் பின்னணியில வந்து இருக்கிற அந்த சங்கடங்கள், சூசகங்கள் எல்லாமே அதிமுகவில இருக்கிற பல்வேறு தலைவர்களுக்கு அல்லது ஒற்றுமையை விரும்புபவர்களுக்கு, ஒற்றுமையை எதிர்ப்பவர்களுக்கு எல்லாருக்குமான செய்தி என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இணைப்பில் துளியும் விருப்பமில்லை அப்படின்னு நிர்வாகிகளுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரிந்திருந்துமே கூட போய் அவங்க வலியுறுத்துறதுக்கு பின்னாடி வேற எதுவும் அழுத்தங்கள் இருக்குமா? அழுத்தம் இல்லாட்டாலுங்க 2026 சட்டமன்ற தேர்தல். அதுல வந்து ஜெயிக்கணுங்கிற கம்பல்ஷன் யாருக்கெல்லாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. வேலுமணிக்கு இருக்கும், தங்கமணிக்கு இருக்கும். அதிமுகவுல இன்னைக்கு வந்து வலிமையோடு இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருக்குமே இருக்கும். ஏன்னா அது எம்எல்ஏ தேர்தல். அதுல ஜெயிச்சா தான் அவன் சட்டமன்றத்துக்குள்ள போக முடியும். அப்ப அது ஜெயிக்கிறதுக்கு எல்லாரும் அவங்கவங்க ஒரு ஓட் கால்குலேஷன் வச்சிருப்பாங்க. நம்ம ஊர்ல இவ்வளவு ஓட்டு இருக்குங்க. அதிமுக ஓட்டு இவ்வளவு, அந்த ஓட்டுல இவ்வளவு சரிவு இருக்கு. இதேதான் இவங்க வந்து ரொம்ப பிராடா ஹிந்து பத்திரிக்கை தமிழ்நாடு முழுவதும் போட்டிருப்பத அவரவர்கள் அவரவர்கள் தொகுதிக்கு சுருக்கி பார்ப்பாங்க. பார்க்கும்போது கண்டிப்பாக பல்வேறு கூறுகளாக பிரிஞ்சிருக்கிறோம். இவங்க எல்லாம் சேர்ந்தா தான் வந்து நம்ம ஜெயிக்க முடியும். அரசியல்வாதி முதல்ல அவங்க ஜெயிக்கணும்ல. கட்சி நலன் எல்லாம் சொன்னாலும் நம்ம நலன் என்ன? நம்ம ஜெயிச்சாதானே கட்சி. அப்படி வரும்போது எடப்பாடி பழனிசாமி விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏதாவது ஒரு வகையில ஒருங்கிணைப்பு அவசியம் என்பது அவர்கள் கருத்து. இது காலகாலத்துல இது இருக்குதானுங்க. ஒற்றுமை முயற்சிங்கிறது 1972ல இருந்து அதிமுகவுல ஏற்பட்ட பல்வேறு மனஸ்தாபங்கள நான் பார்த்திருக்கிறேன். பத்திரிகையாளனாவும் பார்த்திருக்கிறேன், நேரடியாவும் பார்த்திருக்கிறேன். எம்ஜிஆர் காலத்திலேயே வந்து இதே கோயம்புத்தூர் மேற்கு மண்டலத்துல ஆல் இந்தியா அதிமுகன்னு பெயர் மாற்றம் செய்ய விரும்பினார் எம்ஜிஆர். எமர்ஜென்சிக்கு பிறகு 75க்கு பிறகு 76 செயற்குழு பொதுக்குழு கோயம்புத்தூர்ல. மாநில கட்சிக்கு எதுக்கு அகில இந்தியங்கிற அடைமொழி? இது ஒரு கேள்வி. அப்ப வந்து மாநில அரசியல் தான் பேசுறோம். மாநில அரசியலை மனசுல வச்சுதான் நாங்க மாணவர்கள் வந்து திராவிட இயக்கங்களுக்கு ஆதரவு, திமுக வெற்றி, காங்கிரஸ் தோல்வி இதெல்லாம். திமுக திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கு. எம்ஜிஆர் அதிமுகவா தான் இருக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா தான் 72ல தொடங்குறாரு. அதை ஆல் இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக பெயர் மாற்றம் செய்யணும்னு நிறுவனர் எம்ஜிஆரே விரும்பும் போது அதற்கு எதிர்ப்பாக வந்து குரல் எழுந்தது. யாரெல்லாம்? பெரிய கோவை செலியன் மாதிரியான பெரிய ஐகானிக் லீடர்ஸ், ஜி விஸ்வநாதன், புலவர் இந்திரகுமாரி, இன்னும் ஏராளமான பேர், எல்லாருமே பேர் சொல்லக்கூடிய முக்கிய தலைவர்கள். இப்ப நம்ம எப்படி வந்து கே.சி. பழனிசாமி, அவர் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் பேசுறோமோ இதே மாதிரியான பல பொசிஷன்கள் இருந்தவங்க தான் அவங்க எல்லாருமே. அவங்க எதிர்த்தாங்க. எம்ஜிஆர் உடனே அவர் என்ன சொன்னாருன்னா, ஓட்டு பெட்டி வச்சு தீர்மானிச்சிடலாம், ஓட்டு போடட்டும். எம்ஜிஆருக்கு எதிரா யாரு ஓட்டு போடுவா? எல்லாரும் பெயர் மாற்றத்துக்கு ஆதரவா ஓட்டு போட்டாங்க. இவங்க கட்சியை விட்டு வெளியில விட்டாங்க. ஒரு குரூப் 77ல தேர்தல். அதாவது 76 ஜனவரியில திமுக ஆட்சி டிஸ்மிஸ். அடுத்த தேர்தல்ல அதிமுகவுக்கு பிரைட் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கும் போது அதிமுகல பிளவு. எம்ஜிஆர்ங்கிற அந்த பெரிய சக்தி இருக்கும்போது அந்த பிளவு வந்து பெருசாக வரல. 77ல ஜெயிச்சது கட்சி. அப்ப நம்மள இப்ப ஏத்துக்கிட்டு போனவங்க அப்படியே போய் தொலையட்டும்னு எம்ஜிஆர் விட்டாரான்னா இல்ல. எல்லாரையும் போய் திருப்பி கூப்பிட்டு எல்லாருக்கும் பதவி. கோவை செலியனுக்கு அப்போ துணைத் தலைவர் பதவி, நிதி கமிஷனோட மாநில பிளானிங் திட்ட கமிஷனோட துணைத் தலைவர் பதவி 77ல. எல்லாருக்குமே பதவி. என்னன்னா தலைவர்கள் வந்து சின்ன ஓட்டு வங்கி கூட போயிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க எல்லா தலைவரும். இன்னொன்னு யாரு வந்து கட்சிக்குள்ள வந்தாலும் நமக்கு வந்து நம்மளோட செல்வாக்குக்கு குறைவு இருக்காது என்கிற தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தான் தலைவர். இவங்க வந்தா பிரச்சனை பண்ணுவாங்க, கோஷ்டி பூசல் வந்துரும், சரிப்பட்டு வராதுங்க, இப்படி ஒரு தலைவர் சொல்லக்கூடாது. யார் வேணாலும் வரட்டுங்க, நான் தலைவர், என்னை நம்பிதான் எல்லாரும் இருக்காங்க. அதுதான் சரியான தலைமைத்துவமா இருக்கும்.
எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட அது ஏதோ ஒரு வகையில மிஸ்ஸிங்னா நான் நினைக்கிறேன். இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையாகவே அவர்களால் எந்த பயனும் இல்லை, அவர்கள் கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் அப்படின்ற ஒரு ஒரு பார்வையில் அவர் ஒதுக்கி வைக்கிறார், இல்லை இவருடைய பதவிக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு பயம் தான் அவருக்கு அதிகமாக இருக்கா? கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள்னு நீங்க யாரையுமே பிராண்ட் பண்ண முடியாதுங்க. நான் சொன்ன உதாரணமே 76 காலகட்ட உதாரணமே அதுக்கு பொருந்தும். அதுக்கு பிறகு எஸ்.சி. சோமசுந்தரம் எம்ஜிஆருக்கு எதிராகவே ஊழல் பட்டியல்லாம் கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் நாங்க கண்கூடாக பார்த்த விஷயங்கள் தான். அப்புறம் ஜெயலலிதா காலத்துல கருணாகரசனை விடவா ஜெயலலிதாவுக்கு எதிராக போர்க்கொடி பிடித்தவங்க தனி கட்சி. பொன்மனம்னு ஒரு பத்திரிகை. கருணாகரசன் சினிமால வேற நடிச்சாரு. அதனால அதை மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே அந்த 91, 91க்கு பிறகு ஏற்பட்ட பூசல் காரணமாக 95 வரைக்கும் தொடர்ந்தது. 96 தேர்தல் வருது. 91, 96 அதிமுக ஆட்சி. பல வகையில அது ஆட்சிக்கு பல பல நெருக்கடிகள். வளர்ப்பு மகன் திருமணம். அப்போ ஜெயலலிதா அம்மா என்ன நினைக்கிறாங்க? ரைட்டு, கட்சியை விட்டு பிரிஞ்சு நிக்கிற எல்லாரும் வரட்டும். அதான் நல்லதுன்னு நினைக்கும் போது திருநாவுக்கரசனை சேர்த்துக்கிட்டாங்க 96ல. சேர்த்துக்கிட்டு அறந்தாங்கி சீட்டு. கடைசியில என்ன ஆச்சு அப்படின்னா 4 எம்எல்ஏ தான் ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா அம்மாவே தோத்து போயிட்டாங்க. திருநாவுக்கரசன் ஜெயிச்சிட்டாரு அறந்தாங்கில. அவருக்கு அது சொந்த தொகுதி. அதுக்கு பிறகு அவர் திருப்பி கட்சியை கைப்பற்ற முயற்சி பண்ணி 97ல 2 பேரும் போட்டி பொதுக்குழு நடத்தி அது கோர்ட்டுக்கு போய் பிடி தினகரன் பெஞ்சுன்னு நினைக்கிறேன். அந்த பெஞ்சில தீர்ப்பாகி 98 மக்களவை தேர்தல்ல 40க்கு 30 தொகுதியில ஜெயலலிதா தலைமையில வெற்றி பெறும்போது அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சது. அப்ப இங்க எடப்பாடி பழனிசாமியோட வெற்றிங்கிறது என்ன? 2021 சட்டமன்ற தேர்தல் இல்லையா? 70 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்றிருக்காங்க. நல்ல நல்ல வெற்றி தான். மறுக்க முடியாது. திமுக எல்லாம் 180 வந்துரும்லாம் எதிர்பார்த்தோம். வரல. ஆனா அப்ப இந்த அளவுக்கான பிளவு இல்ல. டிடிவி மட்டும் வெளியில இருந்தாரு. ஆனா அவர் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சரி, டிடிவி நிலைப்பாட்டுல அவர் அதிமுகவுக்கு வர்ற மாதிரி சொல்லவே இல்ல. தனி கட்சி அதிமுகவோட கூட்டணி வேணா வைப்பாரே தவிர, அது போக தேசிய அளவுல வேற அவரு பாலிடிக்ஸ் பண்றாரு. அது என்டிஏ கூட்டத்துல கலந்துக்கிறாரு. மோடியோட நெருக்கமா காணப்படுறாரு. ஓ பன்னீர்செல்வம் மோடியோட இருக்காரு, என்டிஏ கூட்டத்துல கலந்துக்கிட்டாலும் அவருக்கு அமைப்பு இல்ல. டிடிவிக்கு அமைப்பு இருக்கு. இது வித்தியாசம். அப்போ அதிமுகவில இருந்து விலகி நிற்கிறவங்க அப்படின்னா நிறைய பேர் திமுகல இருக்காங்க. இப்போ முசாமின் யாரு, கே சார் அண்ணாச்சி யாரு, எல்லாம் அதிமுகல இருந்தவங்க. அவங்க யாரும் வர போறாங்க இதுக்கு? அப்போ ஏதோ ஒரு காலகட்டம், அந்த காலகட்டத்துல அதிமுகல இருந்து விலகி இருக்கிறவங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சரான காலகட்டத்தில இருந்து இதுவரைக்கும் அதிமுகவில இருந்து விலகி இருப்பவர்கள், இல்ல விலக்கப்பட்டவர்கள், இப்படி ஒரு லிஸ்ட் எடுக்கலாம். அவங்க வரதுல எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன தயக்கம்னா அவங்க எல்லாரும் ஈக்குவல்ஸா இருக்கிறாங்கிறதுதான் தயக்கம். அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். சசிகலாமா அதுக்கு முந்தி 2016ல அவங்க பொதுச் செயலாளர். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்கியது அவங்க தான். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனா அதுக்கு பிறகு எத்தனையோ வருஷம் ஆயிப்போச்சு. 7 வருஷம் ஆயிப்போச்சு. அதிமுகவோட அந்த அரசியல் சக்கரம் பல முறை சுத்திருச்சு. இன்னைய தேதிக்கு அது கோர்ட்டு கேஸ் எல்லாமே முடிஞ்சு போச்சு. அப்ப திருப்பி சசிகலாமா வந்தா அவங்களுக்கு என்ன பொசிஷன் கொடுக்கறதுங்கிறது பெரிய குழப்பம். அவைத்தலைவர் கொடுக்க முடியுமா? தமிழ்மோகன் ஹுசைன் இருக்காரு, எம்ஜிஆர் காலத்து ஆளு. தமிழ்மோகன் ஹுசைன் எம்ஜிஆர் கட்சியில இருந்து நீக்கினப்ப அவர் அரசு பஸ் ஓட்டுனார். மேலூர் கிட்ட ஒரு டீ குடிக்கிறதுக்கு வண்டி நிக்குது, ரேடியோல சொல்றான் இந்த மாதிரி கட்சியை விட்டு நீக்கிட்டாங்கன்னு. டக்குன்னு அங்கேயே ராஜினாமா கடிதம் எழுதி கொடுத்துட்டு மாற்று டிரைவர்கிட்ட பஸ்ஸை கொடுத்துட்டு அவர் அப்படியே நாகர்கோவில் திரும்பி மறுநாள் ஆர்ப்பாட்டம் கைது. அவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு அவருக்கு. சாதாரண நபர் கிடையாது. டக்குன்னு அவர் அவைத்தலைவர்ல இருந்து நீங்க தூக்குனீங்கன்னா அது ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த ஒருத்தர் தூக்குன மாதிரியான ஒரு அரசியல் வந்துடும். ஆரம்ப கால சீனியர் சசிகலாவுக்கெல்லாம் முன்னாடி சீனியர் அவர். எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாடி சீனியர். அப்ப அந்த இடம் அவைத்தலைவருங்கிறதா அதுல ஓரளவுக்கு ஒரு சீனியாரிட்டிக்கு கௌரவமான பதவி அது கொடுக்க முடியாது. பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு தான் நீங்க ஒற்றுமை முயற்சியை எடுக்க முடியும். அப்போ எந்த இடத்துல ஃபிட் இன் பண்றது? சசிகலா மாதிரியான ஒரு பெரிய சீனியர் பர்சன், ஜெயலலிதாவோட ஒரு அணுக்கமாக இருந்தவர்கள், ஒரு இமேஜ் இருக்கு, ஒரு ஒரு வகையான ஒரு கம்யூனிட்டி ஓட் சப்போர்ட் இருக்கு. அவங்களுக்கு என்ன இடம் கொடுக்கறது? இது ஒரு குழப்பம். அப்ப நம்ம இடத்த கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதுன்னு தான் நான். இப்போ சசிகலா அவர்கள் நான் 90% இணைப்பு பணியை முடிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இப்போ இந்த 6 பேர் போயிட்டு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறாங்க. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்காத பட்சத்தில் மேலும் ஒரு பிளவை அதிமுக சந்திக்க வாய்ப்பு இருக்கு.
அப்படியான பிளவு ஏற்பட்டா அதிமுகவுக்கு சர்வநாசமால முடியும். இட் மீன்ஸ் ஒன்றிணையணும்னு ஒரு குரூப் வெளில வர வாய்ப்பு இருக்கா, எடப்பாடியை எதிர்த்துக்கிட்டுன்னு கேட்குறேன். இல்ல அதாவது இவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு யார் வேணாலும் வெளியில வரலாங்க. சட்டம் என்னங்கிறதான கேள்வி. ஒரு ஆர்கனைசேஷன் அது வந்து என்ன சட்டதிட்டத்துக்கு உட்பட்டு இயங்குது, அதோட அமைப்பு சட்டம், துணை விதி, பொதுக்குழு, செயற்குழு இதை உட்பட்டு தான் இயங்க முடியும். நம்ம உரிமை கோர்றோம். சசிகலா அம்மாவோ மத்தவங்களோ உரிமை கோர்றாங்க. அந்த உரிமை கோருதல் ஒண்ணு சட்டப்படி நம்ம உரிமை கோரலாம். அப்படி இல்லைன்னா சீனியாரிட்டி படி உரிமை கோரலாம். இந்த 2 தான் பாசிபிள். சட்டப்படி உரிமை கோர முடியாது. என்ன காரணம்னா பல்வேறு வழக்குகள், தீர்ப்புகள், தேர்தல் ஆணையம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப சீனியாரிட்டி அடிப்படையில உரிமை கோரும்போது அவங்க உள்ள வர்றதுனால இருக்கிறவங்களுக்கு இடைஞ்சல் வருமோங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும். எடப்பாடி பழனிசாமி விலக்கல்ல, இன்னும் மத்த சாதாரண ஆட்களும் அதுக்கு விலக்கல்ல. சரி வர்றதுனால கட்சிக்கு என்ன லாபம்? கட்சிக்கு வந்து ஓட்டு வங்கி கூடுமா? இந்த கணக்கு எல்லாரும் போடுவாங்க. ஓட்டு வங்கி கூடுங்கிறது நமக்கே தெரியுது. நான் இன்னைக்கு உங்களுக்கு வாசிச்சு காமிச்ச இந்து பத்திரிகை அட்டவணையில இருந்து அதைத்தான் சொல்றாங்க. பரவலாக தெரிஞ்ச விஷயம் தான். புள்ளி விவரங்களை தரவுகளை அடுக்கி கொடுத்திருக்கிறதுனால அது நமக்கு பளிச்சுன்னு தெரியுதே தவிர, சாதாரண அதிமுக தொண்டர்கள் யார்கிட்ட கேட்டாலும் இது சொல்லுவாங்க. ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கம்ப சூத்திரம் எல்லாம் கிடையாது. அப்போ ரியலான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஒண்ணு அதிமுக ஒற்றுமை, அதிமுக ஜெயிக்கணுங்க, திமுக வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிமுகவுக்குள்ள எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒதுங்கலாம். அதுதான் எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரு. என்னன்னா அவரு ஜானகி அம்மா மாதிரி சசிகலா அம்மா வந்து விலகி இருக்கணுங்கிற ரீதியில அவர் சொல்றாரு. ஒற்றுமைக்காக அறிக்கை கொடுத்தாங்க 1988 ஜானகி அம்மா. அதே மாதிரி இருக்கணும். அதான் சீனியருக்கு அழகுங்கிற ரீதியில எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. சோ அவரோட எண்ணம் அதுதான். நல்லா தெளிவா தெரியுது. மத்தவங்க சசிகலா அம்மா தவிர மத்தவங்க, அதாவது 2017 காலகட்டத்துக்கு பிறகு அதிமுகல இருந்து விலகி இருக்கிறவங்க. அதுல வந்து ஒரு சிலருக்கு பொசிஷனிங் ப்ராப்ளம் இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு கௌரவமான பதவி குடுத்தாலே போதும். பலரும் இருக்காங்க. அவங்கள இணைக்கிறதுல பிரச்சனை இருக்காது. ஒரு சிலர் எம்எல்ஏக்களாவே இருக்காங்க. அதாவது பன்னீர்செல்வத்தோட வெளியில போன மீதி எம்எல்ஏக்கள். அவங்களுக்கான நெருக்கடி எங்க வரும்னா 2026 தேர்தல்ல அவங்க திருப்பி எம்எல்ஏ ஆகணும். திருப்பி எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா பக்கா சின்னம் வேணும். சின்னம் இல்லாம பண்ண முடியாது. பலாப்பழம் மாதிரியான சின்னத்துல எல்லாம் நிக்க முடியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்ப அவங்க ஸ்லோவா வந்து நம்மகிட்ட வந்துருவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்கிறார். சாத்தியமும் கூட. அரசியல் ரீதியாக சாத்தியம். நான் தான் சொன்னேனே, திருநாவுக்கரசன் அவ்வளவு சண்டை போட்டவரு 96ல டக்குன்னு போய் ஒரு பூங்கொத்த குடுத்து அதிமுக ஆபீஸ்ல ஜெயலலிதாவோட சேர்ந்தாரு. உடனே அடுத்த 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ அறந்தாங்கி சீட்டு ஜெயிச்சுட்டாரு. பழைய நிலைமையில இருந்திருந்தாருன்னா அவர் அறந்தாங்கி எம்எல்ஏ ஆயிருக்க முடியாது. சோ எல்லாரும் இந்த கணக்க போடுவாங்க. அந்த கணக்குக்கு இந்த எம்எல்ஏக்களும் விதிவிலக்கல்ல. அதாவது மனோஜ் பாண்டியனோ, இல்ல வைத்தியலிங்கமோ இவங்களும் விதிவிலக்கல்ல. அப்ப அவங்களா வந்தா பன்னீர்செல்வம் பலவீனம் ஆயிருவாருங்கிற ஒரு கால்குலேஷன் வந்து இவருக்கு இருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும். அவங்க வருவாங்களா? அதெல்லாம் நமக்கு தெரியாது. அது அவங்களோட மனப்போக்க பொறுத்து நம்ம ஒரு பத்திரிகையாளனாக, ஒரு பார்வையாளனாக நான் யூகிக்கிற விஷயங்கள் தான் இது எல்லாம். அப்போ இதை தாண்டி அதிமுகவில் ஆங்காங்கே பல்வேறு மனவெறுப்புகள் நமக்கு அவங்க பெயர்கள் கூட சரியா தெரியாது. அப்படியானவர்கள் எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அவங்க வந்து தேர்தல் நேரத்துல ஸ்லோவா மைக்ரேட் ஆகி அந்த தாய் கட்சிக்கே வந்துருவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் தரப்பு எதிர்பார்க்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அது கொஞ்சம் இடிக்குதுங்க. என்னன்னா ஜெயிக்க முடியாது என்கிற ஒரு நிலைமை ஏற்படும் போது உள்ளூர் அளவுல, அதாவது ஒரு பேரூர், ஒரு ஒன்றியம், கிராம அளவுல இருக்கிறவங்க எல்லாரும் கிராமத்துல 2 ஜாதி 3 ஜாதி தான். இப்போ திமுக டாமினண்டா இருக்கும். சரி எதுக்கு இவங்களை போட்டுட்டு இப்ப தொங்கிட்டு கிடக்கணும்? இது இயல்பான எண்ணம். அது போக அதிமுகவோட சரிவு பிஜேபிக்கு லாபம். இன்றைய தேதிக்கு கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு ஊர்ல அண்ணாமலை வாங்கி இருக்கிற ஓட்டுங்கிறது அதிமுக ஓட்டு சேர்ந்ததுதான். அது நல்லாவே தெரியுது. அதைத்தான் மறைமுகமாக இந்த இந்து அட்டவணையும் சொல்லுது. தேர்ட் ஃப்ரண்ட்னு அவங்க சொல்றது அது கீழே கொடுத்துருக்காங்க. ஏஎம்எம்கே, என்டிஏன்னு கீழே ஃபுட் நோட் கொடுத்துருக்காங்க. ஆனா நமக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ அதிமுக சரிய பிஜேபிக்கு லாபம். அதைத்தான் அண்ணாமலையே சொல்றாரு. அதிமுகவை டோட்டலா டேமேஜ் பண்றது திமுகவோட அதிகம் வந்து அண்ணாமலை தான். அப்ப அவரை வந்து நீங்க
காம்பீட் பண்ணணும்னா அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு வகையில எல்லாரும் ஒண்ணா இருக்கிறோம், எங்க எல்லாருக்குமே வந்து எம்ஜிஆர் தான், எங்க எல்லாருக்குமே ஜெயலலிதா தான், எங்க எல்லாருக்குமே ரெட்டலை தான், இப்படிங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்கான முயற்சி எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருந்தா தொடங்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தலைவர் நிறைய விட்டு கொடுக்கணும். ம். சசிகலாவுக்கு அந்த வாய்ப்பு இன்னும் இருக்குங்களா சார்? ஏன்னா எல்லாம் சொல்றாங்க, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு பதவியை கொடுத்தது சசிகலா, ஓபிஎஸ்ஐ விடவும் அங்கே சீனியர் பெரியவங்க சசிகலான்னு வச்சிங்களேன். சசிகலா தலைமையில் ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சசிகலா தலைமைனாங்க அவங்களாலே தேர்தலை போட்டியிட முடியாத, அப்புறம் இல்ல எப்படி அவங்க கட்சிக்குள்ள உட்கட்சியில சொல்றேன், கட்சியின் இருக்கட்டுமே. தலைமையா ஒரு சொல்றேன். தேர்தல்ல போட்டியிட முடியாத ஒருவர் வந்து எப்படி ஒரு கட்சிக்கான தலைவரா இருக்க முடியும்? இல்ல ஜெயலலிதா அம்மா இருந்திருக்காங்கல்ல, அவங்க பதவியே இல்லாம ஜெயலலிதா கட்சி. இல்லையே, அப்படி கிடையாது. ஜெயலலிதா அம்மா கட்சியில போட்டியிட முடியாத நிலைமையில இருந்தது. 2000த்துல 4 வேட்புமனு தாக்கல், 4ம் ரிஜெக்டட். அப்பதான் அது பேசப்பட்டது. ஆனா அது அவங்க அட்வான்டேஜ் ஆச்சு. இல்ல 2016 14 அந்த காலகட்டத்துல நடுவுல போட்டியில அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குமாரசாமி கோர்ட்ல வந்து அப்பீல்ல ஜெயிச்சிட்டாங்க. திருப்பி ஆர்கே நகர் வெற்றிவேல் ராஜினாமா பண்ணி நின்னு ஜெயிச்சிட்டாங்கல்ல. ம். ஆர்கே நகர் 2015 ஆர்கே நகர் தேர்தல். திமுக அந்த தேர்தலை புறக்கணிச்சது. ஓகே. இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் மாதிரி தான். 85% 90% ஓட்டு பதிவு. ஸோ சசிகலாவுக்கு இந்த தீர்ப்புன்றது கட்சிக்குள்ளேயும் உட்கட்சியிலையும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்ன்றீங்க. சசிகலா அவர்கள் வந்து அந்த தீர்ப்புல இருந்து அவர்களுக்கான ரிலீஃப் நிவாரணம் பெறுவதற்கான முயற்சியிலே இறங்குன மாதிரி தெரியல. நிவாரணம் பெறலாம். சிக்கிம் முதல்வர் தமாங் வந்து அப்படியான நிவாரணம் பெற்றிருக்கிறாரு. இதே மாதிரியான வழக்கு தான் நிவாரணம் பெற்றிருக்கிறாரு. ஆனா அந்த முயற்சியில அவங்க ஈடுபட்ட மாதிரி பப்ளிக் நாலேஜ்ல இல்ல. எனக்கு தெரியல. ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களான்னு உண்மையிலேயே அது தெரியாது. இன்னொன்னு, போட்டி ஒரு அரசியல்ல கட்சிக்குள்ள போட்டின்னு வந்தாங்க. நம்ம பலத்தை நம்ம நிரூபிக்கணும்ல. நம்ம பலங்கிறது என்னங்க? அமைப்பு, ஆள் பலம், அப்புறம் வந்து நிறைய டிராவல், பிரம்மாண்ட கூட்டம். இன்னைக்கு டிவி உலகத்துல எல்லாமே விஷுவல், காட்சிப்படுத்துதல். அப்படி பிரம்மாண்ட பலம் எதுவுமே அவங்க காட்டல. அவங்கள பொறுத்தவரைக்கும் அவங்க அப்பப்போ பிரஸ் மீட் பண்றாங்க. அப்பப்போ ஒற்றுமைக்கு குரல் கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு அவங்க பின்னாடி நிக்கிறவங்க கூட ஒரு சிலரை தவிர மத்த எல்லாருமே வந்து பொது வெளிக்கு தெரியாதவங்க. நிச்சயமா சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி.